Hi friends, welcome to Booms Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஹெல்த்தியான ஒரு புலாவ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா சட்டுன்னு பண்ணிரலாம். காலையில நம்ம வந்து ரெடி பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. ஆறுனதுக்கு அப்புறமும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதுல வந்து 2 டம்ளர் ரைஸ் எடுத்துட்டு இருக்கேன் நான். இப்போ 2 டம்ளர் ரைஸுக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். 1க்கு 2.5ங்கிற அளவில் நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதை எடுத்துக்கலாம். இதோட வந்து நம்ம இன்னும் 2 ஐட்டம் சேர்த்திக்க போகிறோம். அதுதான் வந்து நம்ம ஹெல்த்தி புலாவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ண போகிறது. இப்போ 1 டம்ளர் ரைஸுக்கு 1 டம்ளர் முளைக்கட்டிய பயிர் அப்படிங்கிற கணக்கில் இப்போ நான் 2 டம்ளர் முளைக்கட்டிய பயிரும் 2 டம்ளர் துருவிய கேரட்டையும் நான் சேர்த்திக்க போகிறேன். கேரட் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து 2 டம்ளர் கேரட் தான் சேர்த்திருக்கேன். இப்போது 2 டம்ளர் கேரட்டையும் சேர்த்திக்கலாம். இதோட வந்து நாம் வந்து உப்பு, ரசமிளகாய் தூள் இதை 2ஐயும் நம்ம இப்போ வந்து சேர்த்திக்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நம்ம கொதித்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ ரசமிளகாய் தூள், இது வந்து கடலை எண்ணெய் வந்து 3/4 டம்ளர் சேர்த்திருக்கேன். அதாவது 1 டம்ளர் ரைஸுக்கு 2 குழிக்கரண்டி எண்ணெய் அப்படிங்கிற அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். நீங்கள் கடலை எண்ணெயே வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆயிலையும் சேர்த்திக்கலாம். அது நம்மளோட ஆப்ஷன். உங்களுக்கு கடலை எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நல்லா இது கொதி வரணும். அதுக்குள்ளே நமக்கு உப்பு காரம் பார்த்துட்டு நமக்கு பத்தலை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சேர்த்திக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு காரம் ரெண்டும் பத்தலை, ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் நான் சேர்த்திக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கரை மூடி விசில் விடணும். நம்ம குக்கரை மூடிட்டோம்னா மீடியம் அளவுக்கு தணலை வந்து குறைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், ஃப்ளேம் மீடியமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ 3 விசில் விட்டாச்சு. 3 விசில் விட்டு விசில் இறங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணால் நம்ம ஹெல்த்தி புலாவ் சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம புலாவ் ஆவி அடித்து கேமராலாம் ஆவி அடிக்குது. இப்போது நமக்கு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த இடத்துல ஒரு பழம் 2 மூடி அளவுக்கு எலுமிச்சை சாறு, இந்த அளவுக்கு நமக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் எலுமிச்சைப்பழம் சாறை சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நம்ம ஹெல்த்தி புலாவ், டேஸ்டி புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு இதை அப்படியேவும் சாப்பிட்லாம். இல்லை ரைத்தா, இல்லை குருமா, கிரேவி அந்த மாதிரி எதை வேணும்னாலும் கூட சேர்த்திக்கலாம். அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இதுதான் தாட்டி பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல உபயோகமான விஷயங்கள் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. மறக்காமல் பாருங்கள். பாய்.